ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மல்லி இலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். மல்லி இலையை வச்சு 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி எப்படி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு மல்லி இலையில் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு இது போல் பொடுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் ஒரு கட்டு மல்லி இலை எடுத்துருக்குறேங்க. இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 வரமிளகா வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இது நல்லா காரமான மிளகாங்க. உங்கள் மிளகா எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க. இது நல்லா நம்மளுக்கு இது போல் புஷ்ஷுன்னு நம்மளுக்கு வந்த பின்னாடி இந்த மிளகாய் வந்து எடுத்துக்கலாங்க. அதிலே விட்டால் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கறி போயிருங்க. ஸ்மெல் வந்து வேறு மாதிரி வருங்க சட்னிக்கு. அதனால் வெளியே எடுத்துட்டேங்க. இப்போது ஒரு பல்லாரி வெங்காயம் பெருசாக வெட்டி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் இது போல் சட்னி அரைச்சி மல்லி இலை சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. பருப்பெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சுங்க. வதங்கின முன்னாடி நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற மல்லி இலையில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் செய்கிறப்ப நம்ம மல்லி இலையோட ஃப்ளேவர் மட்டும் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்குங்க. நம்ம பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கிறப்ப வேறு டேஸ்ட்டு வருங்க. இது வந்து அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுத்து அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க. இந்தளவுக்கு சேர்த்துனாலே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நம்ம இது கூடவே வதக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நம்ம கலரும் மாறாமல் இருக்குங்க. ஒரு டேஸ்ட்டு வந்து அந்த மல்லி இலையில் இருக்கிற டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காரில் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது இல்லாமல் இருக்குது. அதுக்காக வேண்டி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சர்க்கரை வேண்டான்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. இங்கே வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா சின்ன துண்டு ஒரு சுண்டக்காய் அளவு வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சுருளை நம்ம நல்லா இதை வதக்கலாங்க. அந்த தண்டு பகுதி எல்லாமே தான் வெட்டி சேர்த்துருக்குறேங்க. இலை மட்டும் எடுக்கலைங்க. நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணாமல் தண்டையும் நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நார் மாதிரி வராமல் நல்லா நைஸாக அரைவட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 4-5 பூண்டு பல் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு சுருளை வதங்கி வந்தால் போதுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு வந்து ஆற வச்சுக்கலாங்க. நம்ம நம்மளுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்குறேங்க. உப்பு வந்து சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பத்தலினா திரும்ப நம்ம அப்புறமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம நல்லா நைஸாக சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. கலர் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு க்ரீன் கலரில் அப்படியே இருக்குங்க. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நைஸாக நம்மளுக்கு இந்த தண்டோடு சேர்த்து அரைச்சாலும் நார் இல்லாமல் இது போல் நல்லா மைய அரைச்சி எடுத்துடணுங்க. இப்போ தாளிப்புக்கு
தாளிப்பு வடக்கல் வச்சு நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நமக்கு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இது போல் அரைச்சி வச்சுட்டு வேணுங்கிறப்ப ஒரு வாரம் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாதுங்க. தேங்காய் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்தாதனால தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இது போல் தாளிப்பு கொடுத்து எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.